போன வார செய்தியை ஜெயபிரதா சொல்வார்களா, தெய்வீக நீதியை தேவன் கொடுப்பார். நீங்கள் எந்த காரியத்துக்கெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ உங்களுக்கு ஒரு தெய்வீக நீதி கிடைக்கும். அப்படியே சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் ஆண்டவரே கர்த்தரை நோக்கி 18 வருஷங்கள் அடிமைப்படுத்தும் போது நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் எப்படி ஏகூதனி அனுப்பினார், அது போல எனக்கு ஒரு தெய்வீக நீதி உண்டு ஆண்டவரே. வெரி குட். விடுதலையாளர், டெலிவரன்ஸ், உரிமையாளர், இணங்க செய்பவர், வெரி குட், எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த அருமையான நேரத்தில் நமக்கு வேண்டிய இரக்கத்தையும் தயவையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இந்த சாப்டரில் நம்ம பார்க்குறது காரியம் என்னன்னா, ஜட்ஜஸ் சாப்டரில் இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனுடைய சமூகத்தில் தேவனை விட்டு விலகி செல்லும் பொழுது ஆண்டவர் தேவன் அவர்களை என்ன பண்ணுறாரு, கைவிட்டு விடுகின்றார். கைவிட்டு விடும்பொழுது அவர்கள் மற்ற ராஜாக்கள் வந்து அவர்களை ஒடுக்குகிறார்கள், அடிமைப்படுத்துகிறார்கள். மறுபடியும் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் கதறி அழும்பொழுது ஆண்டவர் ரட்சகர்கள்னா டெலிவரர், 400 வருஷங்கள் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் என்ன பண்ணுறார், மோசையை அனுப்பினார். அதுபோல் ரட்சகர்களை அனுப்புகிறார். இந்த ரோலர் கோஸ்டர் மாதிரி ஒரு பக்கம் மேலே அப்படியே போவாங்க, டப்புன்னு கீழே இறங்கிடுவாங்க, மறுபடியும் மேலே போவாங்க, கீழே இறங்கிடுவாங்க, மறுபடியும் தப்பு செய்வாங்க, மற்றொரு ஆண்டு அனுப்புவார். அப்போ நாம் எப்படி இருக்கக்கூடாது, தேவனை எப்பொழுதுமே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பின்பற்றுகளாக இருக்க வேண்டும். நம்முடைய சர்ச்சில் ரொம்ப தூரத்திலிருந்து அருமையான குடும்பங்கள்லாம் வருது. அவ எனக்கு பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ தூரத்திலிருந்து வரவர்கள் வந்து தேவனை ஆராதி, நம்ம சர்ச்சு எவ்வளோ ஒடுக்கத்தில் எவ்வளோ டிப்ரெஷனில் போனாலும் அவர்கள் சபையை அதிகமாக நேசித்து வந்து தேவனை பணிந்து கொள்கிறார்கள். அப்போது நீங்கள் ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து, இதுதானே நிழலாட்டம், அப்போது பார்க்கும்பொழுது கர்த்தர் உங்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். அதில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அதிகத்தில் ஒன்றை அதிபதியாய் வைப்பேன். சொல்லுங்கள், ஆண்டவரே நான் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்க என்னை அந்த தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. அப்படியே நீங்கள் அப்படியே அந்த மெசேஜ் நேரத்தில் அப்படியே என்ன பண்ணணும், நீங்கள் அப்படியே ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா தூங்க மாட்டீங்க. தூங்காமல் இருக்கிறதுக்கு நான் எவ்வளோலாம் கஷ்டப்படுறேன் பாருங்கள். தூங்கணும்னு ஆசைப்படுறவங்க தப்பு கிடையாது. நான் அதுக்குன்னே இந்த கடைசி பெஞ்சை போட்டிருக்கேன், கடைசி பெஞ்சில் சேரை போட்டிருக்கேன். பெஞ்சுனா கூட பரவாயில்ல, கீழே பின்னாடி இருக்காது, இது ரெஸ்ட்லாம் இருக்குது, பின்னாடி சவர்லாம் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக வச்சுருக்கிறேன். அதனால் நான் எப்பவுமே நான் தூங்குறவங்களை கெடுக்கவே மாட்டேன். ஏன் தெரியுங்களா, அதுதானே அவங்களுக்கு நிம்மதி. ஆண்டவர் எவ்வளோ பிரச்சனை, ஒரு வாரம் முழுதும் எவ்வளோ பிரச்சனையோடு இருக்காங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது வந்து தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் விட்டுறேன். ஆனால் உங்களுக்கு யார் வசனம் கேட்குறீங்களோ அவங்க மட்டும் வசனம். அதனால் பாஸ்டர் திட்டுறாதுன்னு நினைக்காதுங்க, நல்லா தூங்குங்க. விடுதலையாளர், சொல்லுங்க, விடுதலையாளர். என்னை தேவன் விடுதலையாளராய் மாற்றுகிறார். என்னை ஆண்டவர் ஏகூத்தை போல என் குடும்பத்தில் விடுதலை கொடுக்கிறவரை வச்சுக்கிறார். என் மூலமா என் குடும்பம் விடுதலையாகும், ரட்சிக்கப்படும், ஆசீர்வாதத்தை பெறும். கர்த்தர் என்னை ஏகூத்தை போல உபயோகப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது பொசஸர் அப்படின்னா என்ன, உரிமையாளர், சொந்தக்காரர். பொசஸர்னா யாரு, உரிமையாளர், சொந்தக்காரர். இவனை ஆண்டவர் எழுப்பும் போது இவன் உண்மையாய் நடந்து கொள்கின்றான், இவனை அந்த தேசமே நம்புகிறது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உண்மையாக நடந்துக்கிட்டா உங்கள் உறவினர்கள் எல்லாம் உங்களை நம்புவாங்க, உங்களை நம்பி எதையும் செய்வாங்க. ஹல்லேலூயா. இப்போ ரெண்டாவது, அப்போ தேசத்தில் இருக்க அத்தனை காணிக்கைகளையும் அவன் கரங்களிலே கொடுக்குறாங்க. ஏன்னா இவன் அந்த காணிக்கையில் சரியாய் ராஜா வீட்டில் கொண்டு போய் சேர்ப்பான் என்பதை விசுவாசிக்கிறாங்க. உரிமையாளர், சாதாரண ஒரு மனுஷனை, இடது கை பழக்கம் உள்ளவன், அந்த மனுஷனை கர்த்தர் என்ன செய்கிறார், ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, உரிமையாளராய், சொந்தக்காரராய், ஓனராய் கர்த்தர் மாற்றி விடுகின்றார். மூன்றாவது பர்சுவேடர். பர்சுவேடர்னா என்ன அர்த்தம்னா, இணங்க செய்பவன். ஹல்லேலூயா. ஏகூத்துனா என்னன்னு சொன்ன போன வாரம், ஏகூத்துன்ற வந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், வெரி குட் ஜெயபிரதா, அன்பானவன், இனிமையானவன், அப்புறம் ஒற்றுமை. வெரி குட், பரவாயில்லையா, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கவனிக்கிறாங்க பார்த்துங்க. உங்களை நான் என்ன செய்வேன், எப்படி இருக்கணுமா, ஆமாம்
நீங்க உங்க வார்த்தைக்கு ஒருத்தவங்க வந்து செவி சாய்க்க வேண்டும் என்றால் நீங்க எப்படி இருக்கணும்? அன்பானவராயிருக்க வேண்டும். சொல்லுங்க, அன்பானவராயிருக்க வேண்டும். இனிமையானவன், பிளசன்ட்னு போடப்பட்டிருப்பாருங்க. பிளசன்ட்னு போடப்பட்ட நல்ல பவுடர் அடிச்சுட்டு வந்தால் மட்டும் போதாது. என்ன பண்ணும்? இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும். இனிமையானவன் இல்லையா? மூன்றாவது காரியம் யுனைடெட், ஒன்றாய் சேர்க்கிறவன். பிடிக்குதோ பிடிக்காதோ சபை ஆண்டவர் நிரம்பி வழிய வேண்டும். ஆண்டவர் அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். சபையினுடைய தரிசனத்தோடு தன்னை இணைத்துக் கொள்வான். தேவனுடைய தரிசனத்தோடு தம்மை இணைத்துக் கொள்வான். ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர். நான் இந்த சினாடில் இருக்கிற நாட்களை இப்போது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, எல்லா இடங்கள்லையும் பிரச்சனை. எனக்கு ஒவ்வொரு நாளும் இதான் வேலையை. போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாரும் பிரச்சனையை அவங்கள சால்வ் பண்ணி அவங்களெல்லாம் மறுபடியும் அவங்கள அது பொசிஷனில் கொண்டு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு 3 முறை நான் ட்ராவல் பண்ணுறேன் பாருங்க, ஆண்டவர் தேவன். அதே போல் நம்ம பிரான்ச் சர்ச்சஸ்க்கும் பயங்கரமான கருத்து வேறுபாடுகள் அப்படிலாம் இருக்கும். அது பார்த்தீங்களா, ஆண்டவர் எஸ்ன்னு சொல்கிறார் பார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் தேவன் பரலோகமே கை தட்டுது பார் நமக்கு. இப்போ மூன்றாவது காரியம் எப்படிப்பட்டவன்? ஒற்றுமையானவன், யுனைடெட், ஒன்றா சேர்த்துருவான். நீங்கள் இந்த குவாலிட்டி ஏகூதை போல் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்குற செய்தியை மனசில் வச்சுக்கிட்டு போய்ட்டு வீட்டில் போயிட்டு அந்த கேரக்டரை சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணும்போன்னா இந்த ஒவ்வொரு வாரமும் நீங்கள் அப்படி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களை அறியாமலே உங்கள் குடும்பம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த 3 காரியங்களை மனசு வச்சுக்க. அப்போது இணங்க செய்வன் சொல்லுங்க, பெர்சுவேடர். எப்படின்னா இணங்க செய்பவன். இப்போ வசனத்தை வாசிங்க, 3:20-19 வாசிங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்திலிருந்து திரும்பி வந்து. கில்கால் அப்படின்னா அர்த்தம் சர்க்கிள் ஆஃப் ஸ்டாண்டிங் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. நிறைய சிலைகள் இருக்கும் இடம் என்று சொல்லப்படுகிறது. ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றான். அவன் என்ன பண்றான்? தேவன் ராஜா கிட்ட போயிட்டு சொல்றான், ராஜாவோட பேர் என்ன? ராஜாவோட பேர் என்ன? இருங்க இப்ப கேட்கறோம், ஒரு கேள்வி கேட்போம். ராஜாவோட பேர் என்ன? எக்லோன். வெரி குட். அப்ரகாம், கை தட்டுங்க அப்ரகாமுக்கு. அப்பப்போ அதில் செஞ்சிருங்க. வெரி குட். எக்லோன் யாரு? மோவாபிய ராஜா. இப்போ அவனுங்களை ஒடுக்குகின்றான். அப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் அவனிடத்திலிருந்து இந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். சொல்ல வேண்டிய ரகசியமா வார்த்தை உண்டு என்றான். அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். எவ்வளவு அழகா செய்றான் பாருங்க. ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்து இருந்தான். அந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது இந்த ராஜாக்களுக்கு வின்டர் ஹவுஸ் அண்ட் சம்மர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. வின்டர் ஹவுஸ் அண்ட் சம்மர், நல்ல பயங்கரமான ஹீட் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க? அவங்க வின்டர் ஹவுஸுக்கு போயிடுவாங்க. அங்கே போயிட்டு அவங்க அப்படியே குளுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி கட்டியிருப்பாங்க ரொம்ப. அப்புறம் அந்த ஊரும் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் இந்த சம்மர் சீசன் நேராக ஊட்டிக்கு போனால் எவ்வளோ குளுன்னு இருக்குது, அப்படியே நல்லா இருக்குது. போனாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதே போல் எங்கே இடத்துல இருக்கோ அங்கே போய்டும். அதுபோல் இந்த அவனுங்க என்ன பண்ணுவாங்க? அந்த டைமில் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அங்கே போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு இவன் செல்கின்றான். அப்பொழுது ஏகூத், உம்மிடத்திலே சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு. உம்மிடத்திலே சொல்ல வேண்டிய தேவ வாக்கு. இப்போ அவனுக்கு தெரியுது இந்த ஏகூத் இஸ்ரவேல் புத்திரர்ல மிக முக்கியமானவன். நம்மிடத்திலே காணிக்கை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறான். நமக்கு ட்ரிபியூட், அந்த காணிக்கை செலுத்துவதற்காக வந்திருக்கிறான். ஆஹோ, அவன் நம்மகிட்ட ஏதோ ஒரு தேவ வாக்க சொல்றதுக்கு கூப்பிடுறான். அப்படி நம்ம போவோம் சொல்லிட்டு அவன் அருகாமையிலே செல்கின்றான். அவன் தன் ஆசனத்திலிருந்து எழுந்திருந்தான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலப்புறத்து இடுப்பிலே கட்டியிருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். அலகோட கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அலகோடு கூட. அப்ப எவ்வளவு ஃபோர்ஸ்! இவன் ஃபோர்ஸ் ஒண்ணு, ஆண்டவர் கூட இருந்து செய்யற
ஃபோர்ஸ் 2. எப்போ நம்ம கோலியாத்தை பார்க்கும்பொழுது இவன் கல்லால் அடிக்கிறான், ஆண்டவர் பின்னாடி அடிக்கிறார் இல்லையா? 2 பேரும் அடிச்சு பொத்துன்னு விடாம பாரு அந்த கோலியாத்து. தாவீது அடிக்கிற அடி ஒன்று, அந்த பக்கம் ஆண்டவர் அடிக்கிற அடி. அப்போ இந்த நார்மலாக குத்துனா அந்த கத்தி ஒரு அளவுக்கு தான் போவோம். ஆனால் ஆண்டவர் சேர்ந்து அவனோட செயல்பட்டதுனால அந்த கத்தி என்ன பண்ணிச்சு, உள்ள போயிடுது, கம்ப்ளீட்டா உள்ள போயிடுது. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை இவன் இழுக்க கூடாதபடிக்கு, அவன் உள்ள போன கத்தியை இழுக்க கூடாதபடிக்கு நினம் அழகை சுற்றி கொண்டது. நினம் முன்னாடியே சொன்ன ஸ்தூலித்த மனிதனாக இருந்தான். எப்படி இருந்தான்? ரொம்ப கொழுகொழுன்னு. அவர் பேரிச்சம்பழங்கள் உள்ள பட்டணத்தில் இருக்க நிறைய பேரிச்சம்பழம் சாப்பிடுவார் போல, எக்கச்சக்கமா பேரிச்சம்பழம் சாப்பிடுவார் பொழுது. ஜெரிகோவில் தான் இருக்கிறான். அப்போ என்ன பண்றது, குத்துற ஒன்ன போயிட்டு அவன் கத்தி வளைஞ்சு பற்றி அதுக்குன்னு ஸ்பெஷல் டேகர்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த கத்தி ஈர்புறம் கருக்கெல்லாம் போன வாரத்தை அந்த டேகரை போட்டு காமிச்சோம். அது என்ன பண்ணுச்சு, அந்த கொழுப்பு என்ன பண்ணுச்சு, அந்த கத்தி எல்லாம் கர்த்தர் செய்கிறார் பார். கர்த்தர் செய்கிற நீங்கள் வெட்டுற கத்தி எப்படி இருக்கணும் போன காமிச்சேன். நீங்கள் வெட்டுற கத்தி 2 பக்கமும் கூறு இருக்காது. நீங்கள் வெட்டுற கத்தி எப்படி இருக்கும், ஒரு பக்கம் மொட்டையாக இருக்கும். நீங்கள் கைத்தறிக்கு அறிகிற கத்தியை போய் பாருங்க, அது 2 பக்கமாக இருக்கும் இருக்காது. ஒரு பக்கம் தான் கூரா இருக்கும், இன்னொரு பக்கம் மொட்டையா இருக்கும். அது போன வார்த்தையுமே சொல்லிட்டான் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ இவன் அதுக்குன்னு ஸ்பெஷல் கத்தியை செய்கிறான். கர்த்தரவனுக்கு ஞானத்தை கொடுக்குறார். அப்போ ஆண்டவர் கூட இருந்து நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவரோடு கூட இருந்து செஞ்சினா கர்த்தர் உங்களுக்காக உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாவங்கள் எத்தனையோ நீனையாதிருந்தரு, பாவங்கள் எத்தனையோ அப்போ இங்கே பார்க்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு, அவனுக்காக அந்த இஸ்ரவேல் மக்களுக்காக எத்தனை காரியங்களை, ஞானத்தை, அறிவு, ஆலோசனையை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய நான் சனிக்கிழமை உபவாசத்தில் பேசும்போது சொன்னேன், உங்களுடைய அந்த அருமையான வசனங்கள் என்னென்னா, அவர்கள் ஆண்டவர் பார்க்கும் பொழுது அந்த இஸ்ரவேலை பார்க்க எப்படி இருந்தாங்க, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தார்கள். அவர்கள் தோய்ந்து போய் இருந்தார்கள், சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதுபோல் ஒவ்வொரு இடத்துல நீங்கள் கறி வாங்கும்போது, மீன் வாங்கும்பொழுது, நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்பொழுது, வியாபாரம் பண்ணும்பொழுது அந்த ஆத்துமாக்கள் எப்படி பார்க்கணும், அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி தொங்கட்டாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. ஆண்டவரே இந்த ஆத்துமா எப்ரோனுக்கு வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படி என்ன செய்ய வேண்டும், பரிதபிக்கத்தக்கதா ஆண்டவரை போல மனதுருகராய் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்வார், உங்கள் மூலமாக அவர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ, நீங்கள் அப்படி பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு அப்படி நீங்கள் ஷேர் ஆட்டோவில் போகும்போது அதுக்காக ஜெபிச்சு போனால் எந்த வேலைக்கு போகிறோம் அங்கேயே கர்த்தர் உங்களை இன்சார்ஜாக மாற்றுவார். போன வாரத்தில் சதீஷ் சொல்லிட்டு இருந்தாப்புல, என் வேலையில் இருந்தேன், ஆண்டவர் என்ன பண்ணார், என்ன பண்ணார், எனக்கு ஆஃபீஸ் இன்சார்ஜாக மாட்டார். சம்பளத்தில் என் பேரே இன்க்ளூட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சம்பளத்தில் மறுபடியும் இன்க்ளூட் பண்ணி மறுபடியும் ஆஃபீஸுக்கு இன்சார்ஜாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. அப்படி நம்ம ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் உண்மையாலுமே என்ன செய்வார், நமக்கு வேண்டிய ஒரு பெரிய உயர்வை பரலோகத்திலிருந்து கர்த்தர் கொடுப்பார்.
ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். எப்போவுமே நம்முடைய பிரச்சனைகளை போய் மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாது, அதிகமாக சொல்லக்கூடாது. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் சொல்லணும். ஆனால் ஆண்டவர்கிட்ட தான் எல்லாவற்றையும் நம்ம சொல்ல வேண்டும். அவர் ஒருவர் தான் உங்களுடைய தகப்பன். அதனால தான் நம்ம ஜெபிக்கும் பொழுது தகப்பனே, பரலோகத்திலே இருக்கின்ற தகப்பனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லி கொடுத்தாருப்பார். தகப்பனே சொல்லுங்க, அந்த தகப்பன் உங்களுக்காக இறங்கி விடுவார். சரி, அவன் போடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறான், மனதுருவு போல நான் மனதுருக வேணும்னு சொன்னேன். அப்போ இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலுக்காக தேவன் திட்டங்களை எங்கே கொடுக்கிறத பார்க்க முடியும். அமலேக்கியர்களை குறித்து பார்க்குறோம். உபாகமனின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் பாருங்க, 17ஆம் வசனம் பாருங்க. உபாகமம் 25:17 பாருங்க. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விடாய்த்து இருக்கிறையிலே என்ன செஞ்சானா, பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவீனர் எல்லாம் வெட்டினான் என்பதை நினைத்திரு. தேவனாகிய கர்த்தர் நினைத்திரு அப்படி சொல்லிட்டாரு பாருங்க. சரி, வாசிங்க வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தரை, உன் தேவனாகிய கர்த்தரை என்னம்மா தேவனாகிய கர்த்தர் நீ சுதந்தித்துக் கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களை எல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கியின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழித்து பண்ண கடவாய். ஒவ்வொரு ஜாதி, எந்தெந்த ஜாதியெல்லாம் தேவனுக்கு விரோதமா வருதோ அந்த ஜாதியெல்லாம் கர்த்தர் என்ன பண்றாரு, அழித்து போடுகிறார். இந்த மோவாபிய ஜாதி என்ன பண்ணுதுன்னு பார்த்தா 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் நம்பர்ஸில் என்னாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1-2 வசனம் பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 25. இஸ்ரவேல் சித்தீமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்து பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். முதல்ல அவர்களோடு கூட இணைக்கப்படுறாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்க, பலிகளை சாப்பிடுறாங்க. மூணாவது அவர்களை வணங்கி கொள்கிறார்கள். ஹல்லேலூயா, பணிந்து கொள்கிறார்கள். 3 தவறுகளை அவர்கள் செய்யும் பொழுது ஒரு வாதை எழும்புகிறத பார்க்க முடிகிறது. அப்போ ஆண்டவர் நம்ம ஒரு வேறு பிரிக்கப்பட்ட சந்ததியாய், நம்மை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததியாய், ஒரு ஆவிக்குரிய சந்ததியாய் நம்மை பார்க்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் தேவன் எல்லாரும் வாழ்வது போல உங்களையும் வாழ தேவன் ஒரு நாளும் நம்மை அழைக்கவில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய திட்டங்கள், தயவுகள், ஆசீர்வாதங்கள் என் மேலே இருக்கிறபடியால் நான் எப்பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையாய் வாழ என்னை தகுதிப்படுத்த ஆண்டவரே. அப்படி நீங்கள் ஜெபிக்க கர்த்தர் உங்களோடு கூட இணைந்து விடுவார். இவங்க என்ன செய்கிறாங்க, தவறுகளை பண்ணும்பொழுது வாதை எழும்புகிறது. அந்த சமயத்தில் இவர்கள் போயிட்டு மோசே எல்லாரும் போயிட்டு ஆசரிப்பு கூட அதுக்கு முன்னாடி போட்டு தேவனுடைய சமூகத்தில் பணிந்து கொண்டு ஆண்டவரே மன்னித்து கொள்ளுங்கன்னு சொல்லி இப்போ வாதம் நிற்கணும். ஆளுங்க செத்துக்கிட்டே இருக்காங்க. எந்த குடும்பத்தில் யார் சாவான்னு தெரியல. அப்போ இவங்க கதருடைய சமூகத்தில் போய் கதறி அழும்பொழுது என்ன பண்ணுறாரு, அப்போ அந்த இவன் ஒரு பக்கம் ஜெபிச்சுட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் ஒரு ஆள் என்ன பண்ணுறான், ஒரு ஸ்திரீயை கூப்பிட்டுட்டு போயிட்டு விபச்சாரம் பண்ணுறதுக்கு போகிறான். அந்த சமயத்தில் அதை எலியாசருடைய புள்ள யார் பினகாஸ் பார்க்குறான். இல்லை பார்க்குறான், பார்த்துட்டு ஒரு ஈட்டியை எடுத்துகிட்டு வந்து அவனை உருவ குத்தி விடுகிற வாதம் நின்று போச்சு. கொலை பண்ணுறது தப்பு இல்லையா பாஸ்டர் அப்படின்னு கேட்க முடியாதுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனை தண்டிக்கின்றார். ஹல்லேலூயா. அப்போ என்ன நடக்குது, ஒரு நிமிஷத்தில் வாது. அப்புறம் ஆசாரிய பட்டம், இந்த அருமையான ஆசாரிய பட்டத்தை அவர்கள் தேவன் பினகாசுக்கு அவனை சந்ததியை ஆசீர்வதிச்சார். அந்த வைராக்கியம் உங்களுக்கும் எனக்கும் பொழுது நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது. அதான் மிக முக்கியமான காரியம். நீங்கள் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கீங்களோ அவ்வளோ வைராக்கியமாக கர்த்தர் உங்கள் சந்ததியை ஆசீர்வதித்து விடுவார். ஹல்லேலூயா. அந்த வைராக்கியம் போச்சுன்னா உங்களோட ஊழியம் முடிஞ்சு போயிடும், உங்களோட ஜப வாழ்க்கை முடிஞ்சிடும். அந்த ஜப வாழ்க்கை அடுத்த சந்ததிக்கு ஒரு நாளும் தொடராது. அதனால் நீங்கள் விதைக்கிற விதை எப்பொழுதுமே பலனுள்ளதாய் மாற வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். அப்போ இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது தேவன் அங்கே ஒரு பெரிய காரியத்தை, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அப்போ எது தவறு நடக்குதோ, அப்போ இந்த மோவாபிய ராஜா தவறு செய்கிறான்.
தவற செய்யும் பொழுது அங்கே ஏகூத் என்ற ஒருவனை ஆண்டவர் உருவாக்கி அவனுடைய ராஜ்ய பாரத்திற்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுகிறார். ஆண்டுடைய திட்டங்களும் தயவுகளும் ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டோடு நான் இந்த சங்கீதத்தின் புத்தகம் வாசிக்க ரொம்ப அருமையான புத்தகம் 44:3 44:3 44:3 பாருங்க. போன வாரங்கள் நம்ம வாசிச்சு பாருங்க, ஞாபகப்படுத்துங்க. 44 அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. அவர்கள் 44:3 பாருங்க. அவர்கள் தங்கள் சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே இந்த கானான் தேசத்தை அவர்கள் என்ன பண்ண முடியல, அவனுக்கு போயிட்டு நிறைய ராஜாக்களை ஜெயிக்கிறாங்க, ஆனாலும் கூட கர்த்தர் அவர்களோடு கூட போறார். நீ யுத்தம் செய்யும் பொழுது நான் உன்னோடு கூட வருவேன். நீ வேலைக்கு போகும் பொழுது, வியாபாரம் செய்யும் பொழுது, நீ ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட வர இரக்கமுள்ளவராக இருக்கிறார். போன வாரங்களாக சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, நாங்கள் மணிப்பூர் போயிருந்தோம். போயிட்டு நாகாலாந்து போகிறோம். நாகாலாந்து போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு எல்லாம் ப்ரொசஷன் அப்படியே ஒரு 1.5 கிலோமீட்டர் எல்லாம் மிஷின் கண்ணை வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. நாங்கள் பார்த்துக்கிட்டே போகிறோம். போகும்பொழுது பார்த்தா கடைசியில் பார்த்தா நாங்கள் போய் கிராஸ் பண்ணுற பிரிட்ஜில் குண்டு வச்சுருக்கான், முன்னாடியே டைம் பாம்பு வச்சுருக்கான். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கிராஸ் பண்ணி 4 நிமிஷமோ 5 நிமிஷம் டமாலும் வெடிக்குது. உடனே அங்கேருந்து மணிப்பூர்லேருந்து நாங்கள் நாகாலாந்து திமாப்பூர் போகிறோம். நாகாலாந்தில் அப்போது பின்னாடி இருக்கும். உடனே பாஸ்டர் இந்த இது வந்து அந்த வீடியோ அனுப்புகிறாங்க. டக்குன்னு நியூஸில் வந்துருச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்புகிறாங்க. எங்களுக்கு ஒரே ஷாக்காக இருந்துச்சு. தான் என்னுடைய 9வது மிஷினரி ஜேர்னி. 28 ஸ்டேட்டு போக கர்த்தர் கிருபை பாராட்டினான். இப்போ பிசாசு எவ்வளோ திட்டம் வச்சுருக்கான் பாரு, எவ்வளோ திட்டம் வச்சுருக்கான். ஆனால் நாங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபிச்சுட்டு போனாங்க. தேவன் கிருபையாக எங்களை பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வரோம். மறுபடியும் என்ன பண்ணுறது, அப்படியே க்ளூமி, நல்லா வெயில், திடீர்னு க்ளூமி வெதராகி போச்சு. கம்ப்ளீட்டாக ஃப்ளைட் இறங்க முடியல. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல விட்டு அதுக்கப்புறம் காலையில் 10 மணிக்கு வந்த நாங்கள் 12 மணிக்கு வந்த நாங்கள் சாயந்தரம் 5 மணி வரலையும் உக்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் ஃப்ளைட்டு வந்துச்சு. அப்புறம் கல்கட்டா போயிட்டு கல்கட்டாவில் மறுபடியும் சென்னைக்கு வந்து நைட்டு 1:30 மணிக்கு வந்து சேர்ந்தோம். அதுபோல் ஆண்டவர் என்ன செய்வார், நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்ள வேணும். ஹல்லேலூயா. அதனால் எப்பவுமே என்ன பண்ணணும், நம்ம அப்படி சொல்லுங்கள், என்ன நான் நம்பக்கூடாது, நான் ஆண்டவர் ஒருத்தவர் தான் நம்புவேன். ஆமாம், நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அழுங்க, என்னை நான் நம்ப மாட்டேன் ஆண்டவர். அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க, அப்போ சொல்லலாம் பாரு, தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அப்போ என்னவா, அப்போ இல்லை, அவர்கள் புயமும் அவர்கள் ரட்சிக்க, அவருடைய திறமை அதெல்லாம் ரட்சிக்கலை. நீர் அவர்கள் மேல் பிரியமா, அப்படியே சொல்லுங்க, நீர் என் மேல். நான் அப்படி சொன்ன பாருங்க, நான் சொல்லுங்க, நாங்கள் எங்கள் பட்டயத்தினால் இந்தியாவை கட்டி கொள்ளவில்லை, எங்களுடைய புயமும் எங்களை ரட்சிக்கவில்லை. உம்முடைய அன்பு என் மேல் பிரியமாயிருந்தபடினால் உம்முடைய வலதுகரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ரட்சித்தது. கரங்களை தட்டி கதறுங்க. ஹல்லேலூயா. எத்தனையோ கிருபை என் உயிர்க்கு செய்தாரே, ஹல்லேலூயா. சார், 4வது பாயிண்ட் போவோமா? 4வது அக்காம்ப்ளிஷர். சொல்லுங்க, அக்காம்ப்ளிஷர், நிறைவேற்றுகிறவர். இப்போ இவனுக்கு எந்த காரியத்தை தேவன் கொடுத்தாரோ அந்த காரியத்தை அவன் நிறைவேற்றி விடுகிறான்.
உங்களுக்கு எந்த ஊழியத்தை தேவன் கொடுத்தாரோ அந்த ஊழியத்தை கடைசியில் நிறைவேற்ற வேணும். நான் பிள்ளைங்களுக்கு நம்மளை சர்ச்சில் நிறைய பேருக்கு ஊழியத்தை கொடுத்தேன் பாருங்கள். 12 டிபார்ட்மெண்ட்டுக்கு ஊழியத்தை கொடுத்தேன். அதில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் எவ்வளோ உண்மையாக கடைசி வரலையும் ஆண்டவர் செய்கிறார் பார்த்தீங்களா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுபோல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை கடைசி வரலையும் என்ன பண்ணணும்? விடவே கூடாது. நிந்தைகள் வரும், போராட்டங்கள் வரும், அவமானங்கள் வரும், அதெல்லாத்தையும் கவலைப்படக்கூடாது. அதுக்கு தான் கர்த்தர் செக் பண்ணுறாரு. நிந்தை வந்தால் விட்டுடுவியா? போராட்டம் வந்தால் விட்டுடுவியா? ஹல்லேலூயா. ஒரு முறை எடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த என்னது ஈகிளை பற்றி, கழுகை பற்றி எடுத்தேன். அப்போ புயல் காற்று வரும்பொழுது எல்லா பறவைகளும் அந்த கூட்டில் போய் பயந்துட்டு உட்காந்துரும். ஆனால் இந்த கழுகு என்ன பண்ணும்? அடாடா இதாடா சரியான டைம்னு அந்த புயல் காட்டை எதிர்த்து மேலே போயிட்டு அதுக்கு மேலே போயிடும். அந்த புயல் காட்டை அடிக்கிற வயலுக்கு மேலே போயிடுமா? அப்போ அந்த என்ன செய்யுது? அதனால அது அந்த இது பேர்ட்ஸ் கிங்டத்துக்கு அதை என்ன பண்ணுறாரு? கிங்காக வச்சிருக்கிறார் பாருங்க. அதுபோல் கர்த்தர் போராட்டங்களை குறித்து ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படாது. என்ன நினைக்கிறோம்? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறபடினால் அவருடைய முகப்பிரகாசமும் அவருடைய புயமும் என்னை ரட்சித்தது. அப்படி சொல்லிகிட்டே இருக்கணும். அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். சரி, வாசிங்க 3:27 வாசிங்க. அங்கே வந்தபோது எப்ராயிம் மலையில் எக்காலம் ஊதினான். இப்போ அங்க அவன் என்ன பண்ணான்? எக்லோனை முறியடித்து, மோவாபிய ராஜாவை முறியடித்து விடுகிறான். முறியடித்து விட்டு எப்பொழுது வந்தவுடனே அந்த எக்கால துணிக்காக அவர்கள் எல்லாம் யாரு அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் பயந்து போயிட்டு அங்கங்க மலைகளில் கெபிகளில் தங்கி கொண்டிருக்காங்க. எக்காலம் ஊதன்னு சத்தம் கேட்ட உடனே அவர்கள் மலையில் இருந்து இறங்கி வருகிறார்கள். அல்லேலூயா. இந்த மணிப்பூரில் அந்த குக்கீஸ் என்ற ஒரு ஜாதி மக்கள் என்ன பண்ணுறாங்க? அப்படியே மலைகளில் போய் பயந்து போய் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாமல் அப்படியே இருக்கிறாங்க பாருங்கள். அதுபோல் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? இந்த எக்கால சத்தத்திற்காக அவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் அவர்கள் ஏங்கி நிற்கிறார்கள். அல்லேலூயா. நம்ம சர்ச்சில் அந்த லேக்கேரியா சர்ச்சில் நம்ம என்ன பண்ணுவோம்? 7 ஷோஃபர் ஊதுவோம் பாருங்கள். அதுபோல் கர்த்தர் மறுபடியும் ஒரு நாள் வரும், நம்ம எக்கால சத்தத்தை ஊதுகிற நாளை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தம் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் ஜெருசலேமில் அந்த கோல்டன் கேட், அது பேர் மெர்சி கேட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கேட் வழியாக தான் இயேசு வரப்போகிறாரு. அப்போது அதில் எல்லாம் அந்த இடத்துல போய்ட்டு அந்த கேட்டில் கையை வச்சு நான் ஷோஃபர் ஊதுறேன் பாருங்கள். இயேசு வர்றதுக்கு முன்னாடியே ஊதிட்டேன் ஷோஃபர். ஆமாம், ரொம்ப ஆண்டவர் ஒரு சான்ஸை கொடுத்தார். அந்த ஷோஃபர் கேட்டு அதெல்லாம் போயிட்டு இந்த முள்ளுக்குள்ளே போயிட்டு நிறைய இடங்களை இதை பாருங்கள். அதான் இந்த கோல்டன் கேட்டு இப்போ அடைப்பட்டுக்கு திறந்துட்டாங்க சொல்கிறாங்க. அந்த வீடியோ கிடைக்குதான்னு பார்க்கணும். திறந்துட்டாங்க சொல்கிறாங்க. இப்போ அந்த பாருங்கள், இதான் கோல்டன் கேட்டு. அந்த கோல்டன் கேட்டு பார்த்தீங்களா? இந்த கோல்டன் கேட்டு மூடி வச்சுருக்குறாங்க பாருங்கள். இந்த வழியாக தான் இயேசு எங்கே போனார்? எங்கேயாவது போயிட்டு போகிறாரு பாஸ்டர். இந்த கேட்டு வழியாக தான் இயேசு கொல்கதாவுக்கு போனார். ஆண்டவர் அடித்து கெத்செமனே அங்கேருந்து போனீங்கன்னா கெதரோன் பள்ளத்தாக்கு வழியாக கெத்செமனே போய் இந்த கேட்டு வழியாக தான் ஆண்டவர் எங்கே போனார்? கொல்கதாவுக்கு போனார். அதற்கு பிறகு அட்டமான் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்கள் அந்த அட்டமான் எம்பையர் அந்த நாட்களில் இந்த கேட்டை மூடி போட்டுட்டு விட்டார்கள். அதுலேருந்து அப்படியே மூடி இருக்குது. எத்தனையோ வருஷங்கள் மூடப்பட்டு இருக்குது. 500 வருஷங்களோ 800 வருஷங்களோ ஏதோ மூடப்பட்டு இருக்கிறது. அப்போ தான் அங்கே அல்-அக்ஸா மாஸ்க் அவர்கள் கட்டி விடுகிறார்கள். பிறகு இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? என் வருகையிலே எந்த கேட்டு வழியாக நான் போனனோ, நான் சிலுவையில் அறையப்பட்ட அதே கேட் வழியாக இப்பொழுது ராஜாதி ராஜராய் கர்த்தர் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே போய் இந்த சிங்காசனத்தில் உட்கார போகிறார். இப்போ இந்த கேட்டு மேலே நான் கையை வச்சு ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். ஒரு முறை ஆண்டவர் சான்ஸை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதே போல் எலியா கீசோ நாட்டில் போய் 450 பாகால் தீர்க்க திசையில் வெட்டினான். அங்கேயும் போய் ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். அதே மாதிரி சைமூர்னு ரிவைவல் ஆரம்பிச்சு பாருங்க. 1905ன்னு சொல்லுவாங்க. 1905 பெந்தகோஸ்து அபிஷேகம் அமெரிக்காவில் ஊற்றப்பட்டது. அந்த இடத்துல போயிட்டு அவருடைய கல்லறை அவங்க வீட்டில் போய் ஜெபிக்க தேவன் இரக்கம் பாராட்டினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரமும் ஆசீர்வாதமும் இருக்கிறது. நிறைய இடங்கள் இருக்குது. உள்ளே வாருங்கள்,
கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. சரி, கவனிங்க. ஆண்டவருடைய திட்டங்கள் அங்கே நிறைவேறுகிறதை பார்க்க முடிகிறது. இப்போ வாசிங்க. அவன் எக்காலம், சொல்லுங்க, எக்காலம் ஊதுகிறான். எக்காலம் ஊதினான். சீக்கிரமா. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோட கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். இறங்கி வந்தார்கள். அவன் அவர்களுக்கு முன்பாக நடந்து, அவன் அவர்களுக்கு முன்பாக, இப்போ வெற்றி பெற்று விட்டான். வராஜாதி ராஜா போகிறது போல அவன் முன்பாக செல்லுகின்றான். என்னை பின்தொடர்ந்து வாருங்கள், என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை, கர்த்தர் உங்கள் பகைஞனார் மோவாபியரை உங்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். உங்கள் கையில். என்ன அருமையான மனுஷன். இவன் கையில ஒப்பு கொடுத்தாரு. அவன் என்ன சொல்றான்? உங்கள் கைகள். அதனால்தான் யுனைடெட், இனிமையானவன், பிளசன்ட், லவபுல். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? அந்த வெற்றியை பெருமிதம் படவில்லை, வெற்றியை தன்னுடைய தேசத்து மக்கள் மேல் செலுத்துகின்றார். இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். பின்தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்கள் பகைஞனாகிய மோவாபியரை உங்கள் கைகளை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமா என்றார். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாபுக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து இத்தனை நாள் ஒடுங்கி போய் மலையில படுத்து கட்டாங்க. இன்றைக்கு கர்த்தர் சுதந்திரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். இழந்து போனதை பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். சொல்லுங்க, ஒரு ஒடுக்க வந்தா ஒரு ஆசீர்வாதம் நிச்சயம். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் ஒடுக்கத்தை கொடுத்தார். இந்த 6-7 வருஷங்கள கர்த்தர் நம்முடைய சபையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக விட்டாமல், ஒருவனையும் கடந்து போக விட்டாமல் அக்காலத்திலே மோவாபியரில் ஏறக்குறைய 10,000 பேரை வெட்டினார்கள். 10,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லோரும் புருஷர் உடையவர்களும் பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள். பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள். அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை. அவள் ஒருவனும் தப்பவில்லை. இப்படியே அந்நாளிலே மோவாப் இஸ்ரவேலுடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. எதனால தாழ்த்தப்பட்டது? இவர்கள் தேவனை நோக்கி முறையிட்டார்கள், கதறி அழுதார்கள், தேவனுடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தினார்கள். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து விடுகிறார். உங்க வாழ்க்கையில எவ்வளோ தோல்விகள் வந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்க அக்காம்ப்ளிஷரா, நிறைவேற்றுவலாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் எல்லாவற்றையும் மாற்றி போட வல்லமை உள்ளவராக. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாய் இருந்தது. 18 வருஷம் ஒடுக்கும், 80 வருஷம் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் தேவன் உங்க மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சுக்கிறார். பாருங்க. ஆனாலும் இவங்க என்ன செய்யறாங்க? மறுபடியும் பார்த்தாங்கன்னா இதுல பாருங்க, 4ஆம் அதிகாரம் 1-2 வருஷத்துல மறுபடியும் தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திருத்தாத ஜென்மம் பாரு. மரணம் அடைந்த பின்பு, அவன் உயிரோடு இருக்கவில்லை, எவனும் தப்பு செய்யல, ஒழுங்கா இருக்கிறான். மரணம் அடைந்த உடனே இஸ்ரவேல் புத்திரர் திரும்ப கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். பொல்லாப்பானதை செய்து வந்தார்கள். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபின் என்னும் கானானியருடைய. இப்போ ஸ்டோரி புரியுதா? பத்தியில் நம்ம இந்த 4ஆம் அதிகாரம் படிச்சு விட்டுட்டோம். நம்ம 4ஆம் அதிகாரம் படிச்சு விட்டுட்டோம். இப்போ யாபின் யாரு? எதுக்காக? அப்போ மோவாபு ராஜாவுக்கு அப்புறம் கானானியன் கையில் கொடுத்துட்றாரு. விட்டு போட்ட அவனுடைய சேனாதிபதிக்கு சிசேரா இருந்தான். புறஜாதியுடைய பட்டணமா ஆரோசிலும் குடியிருந்தான். அவன் என்ன பண்ணான்? 3ஆம் வசனம் பாருங்க. 3ஆம் வசனம். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். பார்த்தீங்களா? 20 வருஷம் மறுபடியும். அது அதெல்லாம் போச்சு 16, 18. இப்போ 20 வருஷமா ஆகிப்போச்சு. ரோலர் கோஸ்டர் மாதிரி கீழே போகிறது மேலே வருது, கீழே போய். நீங்கள் அப்படிலாம் இருக்காதீங்க. ரோலர் கோஸ்டர் வாழ்க்கை உங்களுக்கு வேணாம். எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்? இயேசுவோடு கூட எப்பொழுதும் சமமாய் போகிற வாழ்க்கை. ஹல்லேலூயா. பக்தி கடைசி வரையிலும் குறையக்கூடாது, பக்தி அதிகமாக வேண்டும். சொல்லுங்க, என்னுடைய பக்தியை கர்த்தர் இன்னும் வர்த்திக்க பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய ஜெப நேரத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவோடு தரித்திருக்கிற நேரத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ண வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய இரக்கம் உள்ளவராக. இப்படி அப்போ இவங்க கர்த்தர்கிட்ட மறுபடியும் தெபோராவை அனுப்புறாரு பாருங்க. தெபோராவை எழுப்புகிறார். அப்போ அடுத்து 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 ஆண்டுடைய சமூகத்தில் நாம் யோசிச்சு பாருங்க. இந்த வாழ்க்கையில் தேவன் நமக்கென்று திட்டங்களும் தேவ தயவுகளும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆகாப்பு பயங்கரமான கொடுமையை செய்கிறான், ரொம்ப மோசமாக நடந்துக்கிறான், எசபேல் மோசமாக பண்ணுறான்.
அப்புறம் பிறகு என்ன நடக்குது? 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. அங்கே ஆண்டவர் யெகூவை ஆண்டவர் உயர்த்துகிறார் பாருங்க. ஒரு எலிசாவினுடைய ஒரு ப்ராஃபட் நேரம் என்ன பண்றான், அவன் மேல தைல குப்பியை ஊற்றி கர்த்தர் உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணாரு, ஷோபர் ஊதிடுறான். கர்த்தர் என்ன பண்றாரு, அவனை என்ன பண்றாரு, தேவன் என்ன பண்ற, ஆகாபு குடும்பத்தாரையும் அவனை எசபேல் குடும்பத்தாரையும் கர்த்தர் முழுமையாய் மாற்றி போடத்தக்கதாக கர்த்தர் அவனை எழுப்பி விடுகிறத பார்க்க முடிகிறது. ஆண்டுடைய திட்டங்கள், தயவுகள், ஆசீர்வாதங்கள் தேவன் உங்க மேல வச்சிருக்காரு. ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு முன்பாக சவுலை எழுப்புகிறார். அவன் பெலிஸ்தர்களை மடங்கடிக்கின்றான், கர்த்தருடைய திட்டங்களை நிறைவேற்றுகின்றான். பிறகு ஆண்டவர் தாவீதை கர்த்தர் எழுப்புகிறார். அவன் என்ன பண்றான், தேவனுடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறான். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் ஏகூத்தை போல உங்களை எழுப்புவார், தாவீதை போல உங்களை எழுப்புவார். ஹல்லேலூயா. ஒரு கிதியோனை போல கர்த்தர் உங்களை எழுப்புவார். உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்தில் மகத்தான திட்டங்களை உருவாக்குவார். இன்றைக்கு 4 காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த 4 காரியங்கள் என்ன? முதல்ல ஏகூத்தை குறித்த ஒரு டெலிவராய் மாறினா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை விடுதலை கொடுக்கிறவனாய் மாற்றப் போகிறார். பொசஸராக மாறினா. இந்த தேசத்தில் கர்த்தர் என்னை உரிமையாளன், சொந்தக்காரர், ஆண்டவர் என்னை என்ன பண்ணுவார், உரிமையாளனாய் சொந்தக்காரனாய் கர்த்தர் மாற்றுவார். 3வது பர்சுவேடர், நான் இனிமையானவனாய் மாற வேண்டும், அன்புள்ளவனாய் மாற வேண்டும், நான் எல்லாரும் ஒன்றாய் இணைக்கிற பர்சுவேடர், என் சொல்லுக்கு அநேகரை கீழ்ப்படியை பண்ணுவார். 4வது காரியம் பார்த்தோம், அக்காம்ப்ளிஷர். கர்த்தர் எனக்கு கொடுத்த எந்த திட்டமானாலும் எந்த தரிசனமானாலும் அவருக்காக நான் செய்து முடிக்க கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.